பிள்ளையே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பூக்களின் மனமும் கொஞ்ச நேரம் அல்லது கொஞ்சம் தூரம் வரை மனம் வீசும். ஆனால் லீலி புஷ்பத்தின் மனம் அதிக நேரம் இருக்கும், அதிக நேரம் மனம் வீசும். எப்படி? அதிக நேரம் மனம் வீசும், அதிக தூரம் வரை மனம் வீசும். ஏன் தெரியுமா தேவப்பிள்ளையே? லீலி புஷ்பம் முள்ளுகளுக்குள் வளருமாம். எப்படி? நிறைய முள்ளுக்க கூட்டத்தில் தான் இந்த லீலி புஷ்பம் வளருமாம். அதன் அருகில் உள்ள முட்கள் அதை நெருங்கி குத்த குத்த இது என்ன செய்யுமா? மனம் வீசிக்கொண்டே வளருமாம். தேவப்பிள்ளையே, நாம் இந்த உலகத்தில் அந்த உலகத்தில் உள்ள ஜனங்களிலிருந்து வேறுபட்டவர்கள். எல்லோரும் முள்ளுகளாக நம்மை அனுதினமும் குத்தினாலும், நம்முடைய சூழ்நிலை நமக்கு எதிராக இருந்தாலும், நம் வாழ்க்கையை முடித்து கொண்டு செத்து போய்விடலாம் என்று நமக்குள் தோன்றினாலும், நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கினவர், நம்மை நடத்துகிறவர், ஜீவன் பலன் தந்து ஜீவனுள்ள தேசத்தில் மத்தியில் நம்மை ஜீவனாய் வைத்து இருப்பவர் நம்மை கைவிட மாட்டார் தேவப்பிள்ளை.